உப்பு பருப்பு பண்ணுறதுக்கு 2 கையளவு துவரம் பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி துவரம் பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு கூடவே ஒரு 15 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் பாதி வதங்கினதும் 3 சிவப்பு மிளகாயை பிச்சு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட மேல் பக்கம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததும் வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு வேகும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்லன்ற மாதிரி இருந்ததுனால தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். உப்பு சரியாக இருக்குது. பருப்பு நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் நமக்கு சூப்பரான சிம்பிளான உப்பு பருப்பு ரெடி.